ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது ரெக்டிஃபையர். ஸோ அப்படி இல்லைன்னா ரெக்டிஃபிகேஷன். ஓகேவா? ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா ஸோ அந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம்னு பார்த்திங்கன்னா த ப்ராசஸ் இன் விச் த அல்டர்னேட்டிங் வோல்டேஜ், அதாவது ஏசி வோல்டேஜாக இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா ஏசி கரண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஏசி வோல்டேஜ் அப்படி இல்லைன்னா ஏசி கரண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்வெர்ட் இன்டு என்னவா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டைரக்ட் வோல்டேஜ், அப்படி இல்லை அப்படின்னா டைரக்ட் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த டேர்ம். ஓகேவா? ஸோ இந்த டிவைசஸை வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிவைஸ் பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது. இந்த டிவைஸ் பெர்ஃபார்ம் எபோவ் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸை வந்து நான் எடுக்கக்கூடிய டிவைஸ் செஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அந்த டிவைஸ் பேர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெக்டிஃபையர். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிஎன் டயோட் அப்படிங்கிறது எனக்கு ரெக்டிஃபையராக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பிஎன் டயோடில் 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது ரெக்டிஃபையரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப் வே ரெக்டிஃபையர், அனதர் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் வே ரெக்டிஃபையர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது ஆஃப் வே ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த ஆஃப் வே ரெக்டிஃபையர் அப்படிங்கிறப்போ ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டயோடு அப்படிங்கிறப்போ ஸோ இது வந்து லோ ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் ஸோ கரண்ட் வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும். டயோடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் ஸோ அந்த டியூரிங் இந்த ப்ராசஸில் வந்து ரிவர்ஸ் பயாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் வே ரெக்டிஃபையருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஏசி சோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதில் அதே மாதிரி ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரைமரி காயில், இது வந்து செகண்டரி காயில். ஸோ இது S1, இது வந்து S2. ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஓகேவா? ஸோ நான் எடுத்துக்கூடியது பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஏசி கரண்ட்டை கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. அதாவது ஒரு ஆஃப் சைக்கிளில் வந்து பார்த்துட்டு இந்த S1க்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்குறேன், S2க்கு வந்து நெகட்டிவ் கொடுக்குறேன். ஸோ அப்போது எனக்கு S1 அப்படிங்கிறது எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. S2 அப்படிங்கிறது எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு டயோடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா S1 அப்படிங்கிற இடத்துல டயோடோட ஆனோடு இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. டயோடோட கேத்தோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா S2 அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் கொடுக்குறேன். ஸோ அப்போ S2 அப்படிங்கிறது எதோட கனெக்ட் ஆகிருக்கு? டயோடோட கேத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இந்த டயோடு வந்து எனக்கு என்ன மாதிரி ஆக்ட் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ட் ஆஸ் அ ஃபார்வேர்டு பயாஸில் வந்து எனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கும், ஆன் சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா S1. ஸோ அதுக்கப்புறம் இந்த டயோடு பிஎன் ஜங்ஷன் டயோடு வழியாக பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லோட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா S2. ஸோ இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் இருக்கும். இதுவே நான் வந்து S1 அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த டேர்முக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் கொடுக்குறப்போ S2 அப்படிங்கிற இந்த டேர்மு வந்து பாசிட்டிவ் கொடுக்குறேன். S1 வந்து நெகட்டிவாகவும் S2 வந்து பாசிட்டிவாகவும் கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த டயோடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டயோடோட ஆனோட் டெர்மினலை நெகட்டிவ்க்கும் கேத்தோட் டெர்மினலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ்க்கும் கொடுக்குறப்போ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ரிவர்ஸ் பயாஸ். இப்போ டயோடு வந்து எனக்கு என்ன மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போது இதோட ப்ராசஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஆஃப் வே ரெக்டிஃபையரில் வந்து எனக்கு
ஸோ ஏசி கரண்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதோட அவுட்புட் எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா, ஸோ எனக்கு ஒன்லி அலோவ் த பாசிட்டிவ். ஸோ இந்த அப்பர் டெர்மினல் மட்டும்தான் எனக்கு வந்து கொடுக்குது. அப்புறம் இதிலோட இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் லோயர் டெர்மினலில் என்ன பண்ணிக்குது, ரெக்டிஃபை பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு 0 to பை கிடைக்குது. கீழே இருக்கக்கூடிய பை டு 2π அப்படிங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா கிடைக்காது. அப்போ ரிமைனிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2πலேருந்து 3π கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ரெக்டிஃபை பண்ணி தருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது, ஸோ இந்த ஆஃப் வே ரெக்டிஃபையரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது எஃபிசியன்சி. எஃபிசியன்சி அப்படிங்கிறத ஈட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஃபிசியன்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரேஷியோ எதுக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் த அவுட்புட் டிசி பவர், அதே மாதிரி இன்புட் ஏசி பவர் சப்ளைடுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃபிசியன்சி அப்படிங்கிறது. பவர் டிசி அவுட்புட் டிவைடட் பை பவர் ஏசி இன்புட். ஏன்னா நம்ம இந்த டேர்மில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசியை இன்புட்டாக கொடுக்குறோம், டிசி அப்படிங்கிறத வந்து எனக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது இன்புட் கரண்ட் அப்படிங்கிறது ஏசி கரண்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இன்புட் கரண்ட் அப்படிங்கிறது ஐடி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா I0 sin ஒமேகா டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஆவரேஜ் கரண்ட் டிசி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஐ மேக்ஸிமம் டிவைடட் பை பையாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி கரண்ட். ஸோ அப்படிங்கிற டேர்ம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐ மேக்ஸிமம் பை 2ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எஃபிசியன்சி அப்படிங்கிறப்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஸோ பவர் ஆஃப் டிசி இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டிசி அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பவர் டிசி அவுட்புட் அப்படிங்கிறது ஐ டிசி ஸ்கொயர் இன்ட்டு லோட் ரெசிஸ்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி பவர் ஏசி இன்புட் அப்படிங்கிறது ஐஆர்எம்எஸ் ஸ்கொயர் டயோடோட ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறப்ப எனக்கு எஃபிசியன்சி டேர்ம் எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 divided by pi square RL divided by RF plus RL அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இந்த RF அப்படிங்கிறது ஐடியல் டயோடுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு என்ன ஆயிடும்னா 0 ஆயிரும். அப்போ 4 divided by pi square அப்படின்னு கிடைக்கும். அப்போ எஃபிசியன்சி அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஆஃப் வே ரெக்டிஃபையரோட எஃபிசியன்சி டேர்ம் ஈட்டா அப்படிங்கிறது 40.6%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது ஃபுல்வே ரெக்டிஃபையர். ஸோ ஃபுல்வே ரெக்டிஃபையரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டர் டேப்டு ஃபுல்வே ரெக்டிஃபையர், ஸோ அனதர் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஓகேங்களா? ஸோ இந்த சென்டர் டேப்டு ஃபுல்வே ரெக்டிஃபையரில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நம்ம எடுத்துக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி எடுத்துப்போம்னா சென்டர் டேப்டு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த சென்டர் டேப்டு
ஃபுல் வே ரெக்டிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டயோட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டயோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 டயோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ ஃபுல் வே ரெக்டிஃபையர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி இன்புட்டு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம். ஸோ டயோடோட ஒரு டெர்மினல் ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த டயோடு ஃபஸ்ட்டு டயோடுக்கும் செகண்ட் டயோடு இங்கே இருக்கும். 2 டயோட்ஸ் யூஸ் பண்ணுவோமா? ஸோ இந்த 2 டயோட்ஸோட கேத்தோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல்லோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சிம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்டர் டேப்டு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபுல் வே ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது இட் கன்வெர்ட் போத் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ரெண்டையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசியிலிருந்து டிசிக்கு கன்வெர்ட் பண்ணி தருது. ஓகேவா? ஸோ இந்த சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் வோல்டேஜை நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோட ப்ராசஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பயாஸ் அப்படிங்கிறப்போ ஸோ இந்த S1 அப்படிங்கிற இந்த டேர்முக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த டெர்மினலுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கொடுக்குறேன். ஸோ இந்த டெர்மினலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டுக்கு S2 அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவ் கொடுக்குறேன். ஸோ பாசிட்டிவ் கொடுக்குறப்போ ஸோ இந்த டயோடோட ஆனோடு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவோடையும் டயோடோட கேத்தோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நெகட்டிவோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இது வந்து பார்த்துக்கிட்டேன் இட் ஆக்சஸ் இந்த சென்டர் டேப்டு பண்ணால் ஸோ இந்த டேர்ம் எனக்கு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா கிரவுண்டு மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கிரவுண்ட் அப்படிங்கிறப்போ தேர் இஸ் நோ வோல்டேஜ். அப்போ இந்த டயோடோட நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த லோட் ரெசிஸ்டன்ஸோட ஒரு டேர்மில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போது நான் இந்த டேர்முக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்குறேன். அப்போ எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டயோடு D1 அப்படிங்கிறது ஸோ இந்த ஃபஸ்ட்டு டயோடு வந்து எனக்கு என்ன ஆகும்னா கண்டக்ட் பண்ணும் கரண்ட்டை. ஓகேவா? ஸோ இந்த வழியாக ஃப்ளோ ஆகும். இட் ஆக்ட்ஸ் அ ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த S1 டெர்மினல்லேருந்து டயோடுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட் இதை வந்து A அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை வந்து B அப்படிங்கிற வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு பாசிட்டிவ்லேருந்து டயோடுக்கு போகிறாங்க. கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த டெர்மினல்லேருந்து டயோடு அதுக்கப்புறம் ஏலேருந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஏலேருந்து பிக்கு வராங்க. அகைன் என்ன வந்திருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ இதோட கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் எனக்கு எப்படி இருக்குன்னா S1 அதுக்கப்புறம் டயோட் D1 அதுக்கப்புறம் A to B அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட கிரவுண்ட் டெர்மினலுக்கு வந்துடுறாங்க. ஸோ இது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்வேர்டு அதாவது இந்த இடத்துல டயோடு அப்படிங்கிறது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஃபார்வர்ட் பயாஸில் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்குறப்போ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த டெர்மினல் அதாவது இந்த S2 அப்படிங்கிற இந்த டெர்மினலுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து S1 அப்படிங்கிறது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ அப்போ இது வந்து ரிவர்ஸ் பயாஸில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டேர்ம் வந்து எனக்கு பாசிட்டிவ் பயாஸில் ஆக்ட் ஆகும். ஸோ நெகட்டிவ் கொடுக்குறப்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது S2க்கு நெகட்டிவ் கொடுக்குறேன், S1க்கு பாசிட்டிவ் கொடுக்குறேன். சாரி, இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு. செகண்ட் ப்ராசஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா S1க்கு நெகட்டிவும் S2க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவும் கொடுக்குறேன். ஸோ அப்போது பாசிட்டிவ் டயோடோட ஆனோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் ஆகிருக்கு. டயோடோட கேத்தோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு டேர்மோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து எனக்கு எது மாதிரி ஆக்ட் ஆகுனா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபார்வர்ட் பயாஸ் அதாவது கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த டெர்மினல் வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. ஸோ கரண்ட் ஃப்ளோ இருக்காது.
ஓகேவா? ஸோ அப்போ இதில் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் எனக்கு எப்படி இருக்குன்னா S2 டயோட் 2 ஏலேருந்து பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ அகெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டுலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரே டைரக்ஷனாக இருக்குது. ஓகேவா? இப்போ யூனிடைரக்ஷனல் அவுட்புட் வோல்டேஜ் எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு கிராஃப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏசி இன்புட் தரேன். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கான அவுட்புட் அப்படிங்கிறது எனக்கு யூனிடைரக்ஷனலாக இருக்கும். அதாவது இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இது வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் எனக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணுது ஒரே டைரக்ஷனில், அதாவது யூனிடைரக்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ எனக்கு இதுக்கான அவுட்புட் வந்து வேவ் ஃபார்ம் எனக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஓகேவா? கண்டினியூஸாக யூனிடைரக்ஷனில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் வே ரெக்டிஃபையரோட ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கான இன்புட் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா Vs is equal to V0 sin omega t. ஸோ கரண்ட்டு அப்படி எழுதுறப்போ I is equal to I0 sin omega t இருக்கும். ஸோ அப்போ இந்த டெர்மினலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் ஓகேவா லோட் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் ஆகி தான் போகுது ரெண்டு டெர்மினலுக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இந்த ரெண்டு டெர்மினலுக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் எனக்கு லோட் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் ஆகி போகுது. அப்போ ஃபுல்வே ரெக்டிஃபையரோட அவுட்புட் ஓகேங்களா ஏசி அவுட்புட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்எம்எஸில் கொடுப்பாங்க சீக்குவல் டு ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் அங்கே வந்து கரண்ட்டுக்கு வந்து பார்த்துருப்போம் ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ டிவைடட் பை ஐ மேக்ஸிமம் டிவைடட் பை 2 அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே விஆர்எம்எஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா வி மேக்ஸிமம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுவே டிசி டெர்மினலில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் கரண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விடிசி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2 வி மேக்ஸிமம் டிவைடட் பை பையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது இந்த நெகட்டிவ் மேக்ஸிமத்தையும் என்ன பண்ணிக்குது பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணிக்குது. அப்போது வி மேக்ஸிமம் மைனஸ் நெகட்டிவ் வி மேக்ஸிமம் அப்படிங்கிறப்ப எனக்கு 2 வி மேக்ஸிமம் அப்படின்னு கிடைக்கும். அதாவது 2 வோல்டேஜ் மேக்ஸிமம் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பவர் ஆஃப் டிசி அவுட்புட் டிவைடட் பை பவர் ஆஃப் ஏசி இன்புட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டெர்மினலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஆஃப் டிசி அவுட்புட் அப்படிங்கிறப்போ ஸோ இந்த விடிசி ஹோல் ஸ்கொயர் இதோட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகி வரும். பவர் ஆஃப் ஏசி அவுட்புட் அப்படிங்கிறப்போ விஆர்எம்எஸ் ஹோல் ஸ்கொயர் இதோட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்எஃப் ப்ளஸ் ஆர்எல் அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகி வரும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுறப்போ எனக்கு எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 டிவைடட் பை பை ஸ்கொயர். ஸோ இதில் அகெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்எஃப் அதாவது இந்த ரிவர்ஸ் டயோடோட ரிவர்ஸ் ஃபார்வேர்டு வோல்டேஜ் அப்படிங்கிறது ஃபார்வேர்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஸோ எனக்கு எப்படி கிடைக்குன்னா ஆர்எல் டிவைடட் பை ஆர்எல் அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8 டிவைடட் பை பை ஸ்கொயர் அப்படின்னு மட்டும் வரும். ஸோ அப்போ இந்த டேர்ம் அதாவது ஃபுல் வே ரெக்டிஃபையரில் எஃபிஷியன்சி எனக்கு எப்படி கிடைக்குன்னா 81.2% அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு
ஹாஃப் வே ரெக்டிஃபையரை யூஸ் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ ஸோ அதுதான் ஃபுல் வே ரெக்டிஃபையரில். ஸோ இந்த ஹாஃப் வே ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி 40.62. ஸோ அகைன் இன்னொரு ஹாஃப் வே ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 40.6. இதை ஆட் பண்ணுறப்ப எனக்கு ஃபுல் வே ரெக்டிஃபையர் ஸோ இதோட எஃபிஷியன்சி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 81.2% கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேக் டவுன் மெக்கானிசம் அப்படிங்கிறது. இந்த பிரேக் டவுன் மெக்கானிசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டயோடு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஜெனர் டயோடு எடுத்திருக்கோம். ஓகேவா, ஜெனர் டயோடு இதோட சிம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு டயோடு அதாவது இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்ம அங்கே வந்து கேத்தோடு இப்படி போட்டிருப்போம். ஸோ இதில் ஜெனர் டயோடு அப்படிங்கிறதுல ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கும். டயோட சிம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜெனர் டயோடு அதோட சிம்பிள். ஓகேவா, ஸோ இந்த ஜெனர் டயோடு அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட டெப்ளிஷன் லேயர் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேவா, தின் டெப்ளிஷன் லேயராக இருக்கும். அதாவது நம்ம டோப் எப்படி பண்ணியிருப்போம்னா ஹெவியாக டோப் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஜெனர் டயோடு அப்படிங்கிறப்போ அதோட டோப்பிங் வந்து எப்படி இருக்குன்னா ஹெவிலி டோப்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஜெனர் டயோடு அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோட வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் தான். ஓகேவா, ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக எனக்கு வெர்டிக்கல் பிரேக் டவுன் நடக்கும். அதாவது இந்த ஜெனர் டயோடு அப்படிங்கிறது எதுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ரேட்டின் பிரேக் டவுன் ரீஜியனில் எனக்கு ஆப்ரேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் யாரை எடுத்துக்கிறேன்னா இந்த ஜெனர் டயோடை வந்து நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ பிரேக் டவுன் ரீஜியன் என்ன பயாஸில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில். ஸோ ரிவர்ஸ் பயாஸில் எனக்கு என்ன நடக்கும்னா பிரேக் டவுன் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த ஜெனர் டயோடு வந்து நார்மலாக ஃபார்வர்ட் பயாஸ் அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன மாதிரி ஆக்ட் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த ஆனோடுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவும் கேத்தோடுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அப்போது ஸோ எனக்கு இந்த டெர்மினல் அந்த ஜெனர் டயோடு அப்படிங்கிறது இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ நார்மல் டயோடு. ஓகேவா, ஸோ நார்மல் டயோடு எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதோ ஸோ அந்த மாதிரி எனக்கு பிஹேவ் பண்ணும். இட் பிஹேவ் நார்மல் டயோடு எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஸ்பெஷல் டைப்பே ரிவர்ஸ் பயாஸில் தான். ஓகேவா, ஸோ இப்போ ரிவர்ஸ் பயாஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த டயோடோட ஆனோட் டெர்மினலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவும் ஸோ இந்த கேத்தோட் டெர்மினலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவும் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இந்த ரிவர்ஸ் பயாஸில் அதாவது நான் வந்து ஒரு ஸ்மால் ரிவர்ஸ் பயாஸ் இந்த தின் லிப் ரீஜியன் கிரியேட்டட் மோர் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகும்னா ஒரு ஸ்மால் ரிவர்ஸ் பயாஸை வந்து ஸோ இந்த டயோடுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ டிப்ளீஷன் ரீஜியன் வந்து எனக்கு என்ன கிரியேட் பண்ணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அதோட ஆர்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 × 10⁻⁷ வோல்ட் பர் மீட்டர். ஸோ இந்த அளவுக்கான ஆர்டரில் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கோவலண்ட் பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணுது. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹோல்ஸ் அண்டு எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டெப்ளீஷன் ரீஜியனை பிரேக் பண்ணும். ஓகேவா, ஸோ இதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பிரேக் டவுன் வந்து நடக்குது. ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறேன். ஸோ அப்போ ஃபீல்டு கொடுக்குறங்காட்டிக்கு எனக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் கோவலண்ட் பாண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா பிரேக் ஆகி ஸோ அதிலிருந்து வரக்கூடிய ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேர் வந்து எனக்கு ஜெனரேட் ஆகுது. ஓகேவா, ஸோ இதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பிரேக் டவுன் வந்து
ரிவர்ஸ் பயாஸில் வந்து எனக்கு நடக்குது. ஓகேவா? ஒரு சர்டைன் ரீஜியனில் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் வோல்டேஜ் கொடுத்த உடனே எனக்கு கரண்ட் வந்து என்ன ஆயிரும்னா பிரேக் டவுன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் the voltage at which the current increased sharply is known as Zener breakdown voltage அப்படிங்கிறோம். ஓகேவா? ஸோ எந்த வோல்டேஜில் எனக்கு இந்த கரண்ட் ஐஎஃப் அப்படிங்கிறது மைக்ரோவில் எடுத்திருப்போம், மைக்ரோ ஆம்பியரில். ஸோ இந்த கரண்ட் அப்படிங்கிறது எந்த வோல்டேஜில் ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த வோல்டேஜை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்துக்கிட்டா ஜெனர் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த சைடு நெகட்டிவில் எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜெனர் டயோட் அப்படிங்கிறது எனக்கு கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜை வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? மெயின்டைன் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஸோ அதோட டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ நான் வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்குறப்போ எனக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து நடக்குது. ஓகேவா? அதாவது ரிவர்ஸ் வோல்டேஜ் எக்ஸீட்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ அதை நாட்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த ஜெனர் டயோடு அப்படிங்கிறது எது மாதிரி யூஸ் ஆகுதுன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாதிரி யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் ஆகுது. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் வோல்டேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி வோல்ட்மீட்டர் கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஜெனர் டயோடு அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜெனர் பிரேக் டவுன், ஸோ அனதர் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவலாஞ்சி பிரேக் டவுன். ஓகேவா? ஜெனர் பிரேக் டவுன் அப்படிங்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோப்பிங் எப்படி இருக்குன்னா ஹெவியாக இருக்கும், ஹெவிலி டோப்பிங்காக இருக்கும். ஸோ இந்த அவலாஞ்சி பிரேக் டவுனில் டோப்பிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக டோப் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெவியாக டோப் பண்ணுறீங்காட்டிக்கு எனக்கு தின் டெப்ளிஷன் ரீஜியன் இருக்கும். ஸோ அதோட ஆர்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா 10⁻⁻⁶. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா? 10⁻⁶ மீட்டர். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவலாஞ்சியில் எனக்கு ப்ராடான டெப்ளிஷன் ரீஜியன் இருக்கும், அதாவது வைடரான டெப்ளிஷன் ரீஜியன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெனர் எஃபெக்ட் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஸோ அதை நாட்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கோவலன்ட் பாண்ட்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா பிரேக் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த எஃபெக்டை நான் என்ன சொல்கிறேன்னா ஜெனர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுவே அவலாஞ்சியில் எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் பேர் வந்து ஜெனரேட் ஆகி சக்ஸஸிவ் கொலிஷன் நடக்கும். அதாவது இம்பேக்ட் அயனைசேஷன் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல சக்ஸஸிவ் கொலிஷன் நடந்து ஸோ அந்த பொட்டென்ஷியல் பேரியரை வந்து எனக்கு வந்து பிரேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜெனர் கரண்ட் அப்படிங்கிறது எனக்கு அப்ளைடு வோல்டேஜுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டான வோல்டேஜ் வந்து கொடுத்தா போதும். ஸோ எனக்கு கரண்ட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து எனக்கு எப்பவும் போல் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஜெனர் கரண்ட் அப்படிங்கிறது அப்ளைடு வோல்டேஜுக்கு எப்படி இருக்குன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும்.
ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்யூஷன் நடக்கும் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கொல்யூஷன் நடக்கும். கொல்யூஷன் நடந்தால் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான் ஹோல்ஸ் பேர் வந்து ஃபார்ம் ஆகி அந்த பொட்டன்ஷியல் பேரியரில் வந்து போய் எனக்கு கொல்யூஷன் ஆகி அதை வந்து ஒவ்வொரு டைமும் நடக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ இதில் வந்து எனக்கு கரண்ட் அப்படிங்கிறது ஓகேவா, ஜெனர் கரண்ட் அப்படிங்கிறது நான் கொடுக்கக்கூடிய அப்ளைடு வோல்டேஜுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெனர் டயோடில் இதுக்கான ரிவர்ஸ் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது எனக்கு இந்த ரிவர்ஸ் பிரேக் டவுன் எப்போ நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 வோல்ட்டில் வந்து நடக்கும். இதுவே அவலாஞ்சி பிரேக் டவுன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னா above 7 வோல்ட். இப்போ வந்து நம்ம ஜெனர் டயோடு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெனர் டயோடு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான் ஹெவியாக டோப் பண்ணியிருக்கும். இதில் வந்து சிலிக்கான் டயோடு அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த ஜெனர் டயோடு அப்படிங்கிறது ஸ்பெஷலி டிசைன்டு டு ஆப்ரேட், எங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான் பிரேக் டவுன் ரீஜியனில் எனக்கு ஆப்ரேட் ஆகிறதுக்காக நம்ம ஸ்பெஷலாக யூஸ் பண்ண டயோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுனா ஜெனர் டயோடு. ஓகேவா, இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா த டோப்பிங் லெவல் ஆஃப் த சிலிக்கான் டயோடு கேன் பி வேரி டு, அதோட வித்து ரேஞ்சு வந்து எந்த அளவுக்கு வேரி ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் பிரேக் டவுன் வோல்டேஜ். ஓகேவா, அந்த வோல்டேஜ் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா 2 வோல்ட்ஸில் இருந்து எனக்கு 1000 வோல்ட் வரைக்கும் இருக்குது. ஓகேவா, இந்த ஜெனர் டயோடு அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோடு மாதிரியே தான் இருக்கும். இதில் என் சைடில் ஓகேவா, அந்த கேத்தோட் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரிசம்பிள்ஸ் த ஷேப் ஆஃப் த இசட் லெட்டர் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்தால் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெனர் டயோடு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஜெனர் டயோடு. இந்த வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெனர் டயோடு அந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில். ஓகேவா, இது எனக்கு எது மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டினரி பிஎன் ஜங்ஷன் டயோடு மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகேவா, அப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஃபார்வர்ட் பயாஸில் இந்த டேர்ம் எனக்கு எப்போ வந்து ஸ்டார்ட் கண்டக்டிங் அப்ராக்சிமேட்லி அரவுண்ட் நான் வந்து சிலிக்கான் எடுத்துக்கிறேன். அதங்காட்டிக்கு இது வந்து 0.7 வோல்ட். இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ கரண்ட்டும் எனக்கு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அதுவே எனக்கு ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிறப்போ இந்த டேர்ம் வந்து ஹைலி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இந்த டேர்மில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் இங்கே வோல்டேஜ் வந்து எடுத்துக்கிறேன், இது நெகட்டிவில், இங்கே வந்து கரண்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவில் எடுத்துக்கிறேன், இது வந்து மைக்ரோ ஆம்பியரில் எடுத்துப்போம். இந்த டேர்ம் வந்து மில்லி ஆம்பியரில் எடுத்துருப்போம். ஓகேவா, அப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா த இன்க்ரீஸிங் த ரிவர்ஸ் வோல்டேஜ், நான் வந்து ரிவர்ஸ் வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு நார்மலாக எனக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கரண்ட் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா, எது வரைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜெனர் டயோடு அந்த ரிவர்ஸ் வோல்டேஜ் வரைக்கும், அதாவது ரிவர்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ்டு டு பிரேக் டவுன் வோல்டேஜ், அதாவது VZ வரைக்கும் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கிராஜுவலாக. ஓகேவா, அதுக்கு மேலே நான் வந்து வோல்டேஜ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் என்ன ஆயிரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெரி ஷார்ப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, த வோல்டேஜ் ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் த்ரூ த பிரேக் டவுன் ரீஜியன். அப்போ இந்த பிரேக் டவுன் ரீஜியன் கொடுக்குற வரைக்கும் எனக்கு வோல்டேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த IZ அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ஜெனர் கரண்ட் வந்து எப்படி இருக்குன்னா மினிமமாக இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஐஇசட் அப்படிங்கிற வேல்யூ எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஐஇசட் மேக்ஸிமம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ரிவர்ஸ் கரண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இஃப் த ரிவர்ஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ எனக்கு டயோடு என்ன ஆகிடும், டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்போது இதோட இம்பார்ட்டண்டான பேராமீட்டர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பேராமீட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விஇசட், நான் கொடுக்கக்கூடிய அந்த ஜெனர் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மினிமமான கரண்ட்டு, அதாவது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு மினிமமான கரண்ட்டு வந்து கொடுத்தா போதும். ஓகேவா? இப்போ மினிமம் கரண்ட் டு இதுக்கு இந்த டயோடுக்கு வந்து நம்ம மினிமமான கரண்ட் கொடுத்தா போதும். ஸோ அடுத்தது இந்த மேக்ஸிமம் கரண்ட்டை வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் கரண்ட் லிமிட்டட் பை த மேக்ஸிமம் பவர் டிஸ்ஸிபேஷன். ஓகேவா? ஸோ இந்த ஜெனர் டயோடு அப்படிங்கிறது ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் எனக்கு இருக்கணும் அப்படின்னா, ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா வோல்டேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் த விஇசட். ஜெனர் வோல்டேஜை விட அதிகமாக இருக்கணும். கரண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா லெஸ் தென் த ஐஇசட் மேக்ஸிமம். ஸோ அடுத்தது வந்து பார்த்துக்கினா இந்த ரிவர்ஸ் கரண்ட் அப்படிங்கிறது ஸோ எனக்கு அப்ராக்சிமேட்லாக வெர்டிக்கலாக இருக்காது. ஓகேவா? நாட் எக்ஸாக்ட்லி வெர்டிக்கல், விச் மீன்ஸ் ஸோ டயோட் போசஸ் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த டயோடு அப்படிங்கிறது, இந்த ஜெனர் டயோடு அப்படிங்கிறது இட் போசஸ் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெனர் டைனமிக் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஜெனர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ இன்வர்ஸ் ஆஃப் த ஸ்லோப் ஆஃப் த கர்வ் இன் த பிரேக் டவுன் ரீஜியன். இட் மீன்ஸ் த இன்க்ரீஸ் ஜெனர் கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடியூஸ் ஒன்லி ஸ்மால், வெரி ஸ்மால் இன்க்ரீஸ் ரிவர்ஸ் வோல்டேஜ். ஓகேவா? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் வோல்டேஜ் நடக்கும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆயிரும்னா நெக்லெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதில் த வோல்டேஜ் ஆஃப் த ஐடியல் ஜெனர் கரண்ட் அப்படிங்கிறது டஸ் நாட் சேஞ்ச் ஒன்ஸ் கோஸ் இட்ஸ் பிரேக் டவுன். ஓகேவா? ஒரு டைம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. எதுலன்னு பார்த்துக்கிட்டா ஐடியல் டயோடில். ஸோ அப்போ விஇசட் அப்படிங்கிறது டயோடு வோல்டேஜ் அப்படிங்கிறது ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஈவன் வென் ஐஇசட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இன்க்ரீசஸ். ஓகேவா? Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.